வெற்றிமாறன் டைரக்ஷன் செம மாசு, இளையராஜா மியூசிக் எல்லாம் செம கிளாஸ், சூரியன் ஆக்டிங் எல்லாம் தாறுமாறு, ஆக மொத்தம் படம் செம கொல மாசு. படம் நல்லா இருந்துச்சுண்ணா. வேற லெவல். எல்லாரோட ரோலும் சூப்பரா இருந்துச்சுண்ணா. வெற்றிமாறன் மாஸ். படம் சூப்பர் சூப்பர். நல்லா இருந்துச்சு. நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு படம். பார்க்கலாம் ப்ரோ, நல்லா தான் இருக்கு. ஓகே தான் ப்ரோ. சூப்பரா இருந்தது. ஃபேமிலியா சேர்ந்து எல்லாம் பார்க்கலாம். ப்ரோ செமையா இருக்கு ப்ரோ. கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க ப்ரோ. சூரி மிரட்டிட்டாரு, வாத்தியார் வந்து பிரிச்சுட்டாரு ப்ரோ. செம்ம படம் ப்ரோ. இந்த படத்தெல்லாம் மிஸ் பண்ணிட்டா ஒண்ணுமே பண்ண முடியாது ப்ரோ. நல்லா இருந்துச்சு ப்ரோ. நல்லா நல்லா இருக்கு. சூப்பரா. நல்லா இருக்கு ப்ரோ. ப்ரோ படமே நல்லா இருக்கு ப்ரோ. டைம் போனே தெரியல. நல்ல வர்த்துலான படம் ப்ரோ. நல்லா இருந்தது ப்ரோ. எல்லாருமே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு படம். பார்க்கலாம் ப்ரோ. சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. இன்னைக்கு உள்ள யங்ஸ்டர்ஸ் பார்க்க வேண்டிய படம் கண்டிப்பா. முக்கியமா டிராவிடிசம் அண்ட் கம்யூனிசம் ரெண்டு பேசிருக்காங்க. நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. சூப்பரா இருந்தது, செமையா இருந்தது. வெற்றிமாறன் அவரோட இதை நல்லபடியா ப்ரூவ் பண்ணியிருக்காரு. சேத்தன் சார் ஆக்டிங் நெகட்டிவ் ரோல் நல்லா கேரி பண்ணியிருக்காரு. சூரியோட மாஸ் வந்து கிளைமேக்ஸ்ல நல்லாவே இருந்தது. விஜய் சேதுபதியோட ஆக்டிங் சூப்பரா இருந்தது. ஃபர்ஸ்ட் பார்ட்டோட கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து செகண்ட் பார்ட்ல ஆன்சர் நிறைய பண்ணியிருக்காங்க. படம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இந்த சொசைட்டில வந்து ஈக்குவாலிட்டியை பத்தி அதை பத்தி தான் கன்வே பண்ணியிருக்காங்க. விஜய் சேதுபதியோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. இளையராஜாவோட மியூசிக் சொல்லவே வேண்டாம், எப்பவும் போல ரொம்ப சூப்பரா இருந்தது. நல்லா இருக்குண்ணா, படம் சூப்பரா இருக்குண்ணா. இல்ல பார்ட் 1 நல்லா இருந்தது. ஸோ இது அவ்வளோ த்ரில்லா இல்லை, ரொம்ப எமோஷனலாக தான் போயிட்டு இருக்கு. ஆக்ஷனா எல்லாம் அவ்வளோ இல்லை. ஸ்க்ரீன் பிளே வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கு. அந்த சாங் ஒன்று வரணும், அந்த சாங் நல்லா இருக்கு. ரெஸ்ட் ஆஃப் த மூவிஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவா போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட் நல்லா இருக்கு. விஜய் சேதுபதி தான் எனக்கு பிடிச்சத. அவங்க தான் பெருமாள் வாத்தியாரா பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா கண்டினியூ ஆகுது. எல்லாருக்குமே வந்து செகண்ட் பார்ட் எப்படி இருக்கும்னு தெரியாது. அண்ட் அது ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு ஒரு நியாயம் பண்ணுமான்ற ஒரு கேள்வி எப்பவுமே இருக்கும். பட் இந்த படம் கம்ப்ளீட் நியாயம் பண்ணியிருக்கு. இதை ஒரு கதையா மட்டும் பாருங்க. நீங்க ரொம்ப இதை வந்து அரசியலா பார்க்க வேணாம். அதான் எனக்கு நான் ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸா தான் பாக்குறேன். எனக்கு அதை பத்தி எல்லாம் தெரியாது. சூப்பரா இருந்தது ப்ரோ. தரமா இருந்தது சம்பவம். ரொம்ப நல்லா இருந்தது. ரெண்டு பேருமே ஒரே அவங்களோட பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் ஒன்னா இருந்ததுனால சூப்பரா இருந்தது படம். ஆக்வர்டான சீன்ஸ் இல்லை, எந்த சீன்ஸ் தேவையோ அதுதான் இருந்தது. எப்படி காட்டிடணுமோ அதான் கரெக்டாக காட்டியிருக்காங்க. கொஞ்சம் சூரியனும் நிறைய காட்டியிருந்துருக்கலாம். அவர் வந்து ஒரு போலீஸாவே காட்டாம இன்னும் கொஞ்சம் போலீஸை விட்டு அவர் வெளில வந்து சம்பவம் பண்ண மாதிரி அதை லாஸ்ட்ல வச்சிருக்காங்க. ஆனால் ஆமா, ஆக்ஷனா போயிட்டு இருக்கு. ஆக்ஷன்ஸ் நிறைய இருக்கு. சூரி சார் வந்து போர்ஷன் ரொம்ப கம்மியா இருக்கு. ஆனா அது வந்து செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் சரி ஆயிருக்கும். அவருக்கு கொடுத்த போர்ஷன் அவர் கரெக்டாக தான் பண்ணிட்டாரு. பட் கொஞ்சம் கம்மியா இருக்கும். இதுல விஜய் சேதுபதி ஃபுல் அண்ட் ஃபுல். முக்கியமா வந்து விஜய் சேதுபதி கூட வர அந்த தோழர் கேரக்டர் ஒருத்தர் வருவாரு, தமிழரசன் கேரக்டர் வருவார். அவரு வந்து பர்ஃபெக்டா இருந்தார். கௌதம் வாசுதேவ் மன்னனுக்கு இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் அளவுக்குலாம் ஒன்றும் கேரக்டர் கிடையாதுங்க, கம்மி தாங்க. இதுல வந்து அவரோட பிரதர் தானேங்க அவரு ராஜீவ் மேன். அவருக்கு கொஞ்சம் இதுவா இருக்கு. அவரோட சீன்ஸ்லாம் போர்ஷன்லாம் பார்த்தீங்களா கொஞ்சம் வெறுப்பு உண்டாகிற இதுதான் இருக்கும். அவ்வளோ அது ஒரு நடிப்பு தான், கலை தானே. ஸோ அந்த அளவுக்கு சூப்பருங்க. கருணாஸ் அதான் ஒரு 15 மினிட்ஸ் வந்தாலும் வாழ்ந்துருக்காருங்க கருணாஸ். அவர் பிரைட் ஃபியூச்சர் இருக்குங்க. பார்க்கலாம் ப்ரோ, யார் வேணா பார்க்கலாம். எல்லாருமே பார்க்கணும் ப்ரோ. முக்கியமா நிறைய சொல்லிக்கலாம், நிறைய கத்துக்கலாம். படத்துல நிறைய இருக்குது ப்ரோ. படமே மெசேஜ் தான் ப்ரோ. எல்லாரும் வந்து பார்க்க சொல்லுங்க. டைம் போனதே தெரியல. விறுவிறுன்னு தான் ப்ரோ வந்து பார்க்கலாம் ப்ரோ. புஷ்பா 2 போய் பார்க்கிறதுக்கு இது வந்து கொஞ்சம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. 1500 கோடியா? இது ஒரு 200 கோடி கொடுத்தாலே பெரிய விஷயம் ப்ரோ தமிழ் சினிமால. எனக்கு வந்து விஜய் சேதுபதியோட அந்த மஞ்சு வாரியார் கனெக்ட் ஆகுற சீன் அது ரொம்ப பிடிக்கும். அண்ட் தென் வந்து மஞ்சு வாரியார் வந்து ஒரு விஷயத்த கன்வே பண்ணியிருப்பாங்க. அவங்க முடி வந்து இந்த மூவில ஷார்ட்டாக இருக்கும்ல, அதனால வந்து அவங்கள நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. இந்த ஷார்ட் ஹேர் வச்சிருக்க, எதனால இந்த முடி வச்சிருக்க, உனக்கு ஏதாவது பிரச்சனையா, அதெல்லாம் கேட்டு அவங்க வந்து சொல்லுவாங்க விஜய் சேதுபதி இது உங்க முடி உங்க விருப்பம் அப்படின்றது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அது ரொம்ப நல்லா இருக்கும். சூரியன் நல்லா பண்ணிருக்காரு ப்ரோ. ஆனா கிளைமேக்ஸ் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அந்த ட்விஸ்ட் மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க, செமையா இருக்கும் ப்ரோ. ட்ரெய்லரோட ரொம்ப ஹைப்பா இருக்கு ப்ரோ. ட்ரெய்லர்லாம் சும்மா இது மாதிரி தான். உள்ள போய் பாருங்க மெயின் பிக்சர் ப்ரோ. தப்பான சீன்ல எதுவுமே இல்ல ப்ரோ. ஜென்யூனான சீன்ஸ் தான் ப்ரோ. பயங்கரமா இருக்கு ப்ரோ படம். விஜய் சேதுபதி மாதிரி யாரும் பேச முடியாது ப்ரோ. உண்மையா நல்லா இருக்கு. செதுக்கி இருக்காங்க. ஒவ்வொரு சீனும் ஃபுல்லா இருக்குது ப்ரோ. ரொம்ப எமோஷனலாலாம் இல்லை, நார்மலாக ஆக்ஷன் பிளாக் அப்படியே நம்ம நடக்கிறத வந்து பார்க்குற மாதிரி இருந்தது. பாலிடிக்ஸ்ல இப்போ நடக்கிற பாலிடிக்ஸ்ல பின்னாடி நடக்கிறத நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிற மாதிரி, நம்ம கண்ணால பாக்குறது பாதி, அதுக்கு பின்னாடி நடக்கிறது அந்த மாதிரி எல்லாம் நிறைய தெரிஞ்சுக்கிற மாதிரி இருந்தது.
இல் ஏ சர்டிஃபிகேட் வந்து எதுக்குன்னா நான் அந்த பிளட்லாம் ரொம்ப தெரிக்கிற மாதிரி கொஞ்சம் கொடூரமா ஷூட்டிங் அந்த இதெல்லாம் கண்ணில் சுடுற மாதிரி அந்த மாதிரிக்காக தான் மேபி கொடுத்துருப்பாங்க. மித்தபடி எல்லாம் சூப்பராக கண்டென்ட் அந்த அளவுக்குலாம் எல்லாருமே ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம்.